முஸ்லீம் வந்து போராடி பாகிஸ்தான் கிட்ட தனி நாடு வாங்கல. நம்ம இந்தியா தலையிட்டதால் தான் பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு உருவாச்சு. ஆனா அந்த நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து இந்துக்கள் வந்து வாழ முடியல. பெண்களை வந்து தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றான், சொத்துக்களை பிடிங்கிறான். இப்படி மிகப்பெரிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு மோடி அரசு கூட அதை வந்து தைரியமாக கேட்கறதுக்கு மனம் இல்லாமல் மௌனமாக இருந்து கொண்டு, நான் சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தூதர்களை கூப்பிட்டு இப்போ ஒரு இது சொல்றாங்க, அங்க வந்து மிகப்பெரிய கொடுமைகள் நடக்குது, கொஞ்சம் அதை குறைக்கணும்னு சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் இந்த தேசத்தை நேசிப்பவர்கள் தான் இந்திய இயக்கத்துக்கு வருவோம். இங்க கூடியிருக்கிற அத்தனை பேரும் தேசத்தை நேசிக்கிறவங்க தான் வருகை தந்திருக்காங்க. தேசத்தை நேசிக்காதவங்க பணம் சம்பாதிக்கணும், கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறது அரசியல் கட்சிக்கு போவாங்க. ஆனா இங்க வந்து பணம் சம்பாதிக்க முடியாது, மக்களுக்கு சேவை செய்யலாம், நல்ல பேரை சம்பாதிக்கலாம். நம்மளை பத்தி மக்கள் வந்து போகும்போது பாராட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு இயக்கத்துல இது போன்ற ஆட்கள்லாம் இருக்கிறதுனால எத்தனையோ அதிகாரிகள், பல அதிகாரிகள், ஆட்சி வேணா யாருக்கிட்ட வேணா இருக்கும், ஆனா அதிகாரிகள் வந்து என்ன வந்து என் காது கேட்கிற மாதிரி உன்னை போன்ற ஆட்கள்லாம் இருக்கிறதுனால தான் இங்க வந்து இந்து தர்மங்கள் கொஞ்சமாச்சும் நிக்குது. நீங்க எல்லாம் ஒரு கவுண்ட் கொடுக்கணும். கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடந்தது, அல்லுமா பாஷான்ற இயக்கம் தான், அல்லுமா இயக்கம் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுச்சு. ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, இங்க அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்த உடனே சிறைவாசிகளை விடுதலை செய்வேன்னு. சும்மா இருக்கிற சிறைவாசி யாராவது தூக்கிட்டு போய் உள்ள போடுவாங்களா? தப்பு பண்ணவங்களதான் உள்ள வைப்பாங்க. ஆனா இவங்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து சிறைவாசிகள், அப்பாவி சிறைவாசிகள் விடுதலை பண்ணுன்றாங்க. அவர்கள் வந்து சிறு சிறு தவறு செய்திருந்தவர்களை கட்டாயமா நம்ம விடுதலை செய்யணும். நமக்கு வந்து அதுல வந்து முஸ்லீம்களை வந்து வெறுக்கிறோன்ற எண்ணம்லாம் கிடையாது. முஸ்லீம்களும் இந்த நாட்டுல வந்து வாழக்கூடிய தகுதி உள்ளவர்கள் தான். அவர்களும் இந்த நாட்டுக்காக வளர்ச்சிக்காக போராடி இருக்காங்க. ஆனா அந்த நாட்டை வந்து நேசிக்காம வெறுக்கக்கூடியவர்களை தான் நாங்க வந்து எதிர்க்கிறோம். எல்லா முஸ்லீமும் நாங்க எதிர்க்கல, எல்லா கிறிஸ்துவரையும் எதிர்க்கல. கிறிஸ்துவர்களாக இருங்க, உங்களோட சர்ச்சில ஜபம் பண்ணுங்க. இந்துக்கள் வீட்டிலேயும் இந்துக்கள் தெருவிலையும் வந்து நீங்க வந்து கர்த்தர் நல்லவர் சொன்னா, நாங்க தான் கிருஷ்ணரையும் முருகரையும் பெருமாளையும் வணங்குறோமே, எங்களுக்கு எதுக்கு வந்து நாங்க வந்து கர்த்தர் நல்லவர் தான், நாங்க என்னைக்கா கெட்டவர் தான் சொன்னோம்? கர்த்தர் என்னைக்கா நாங்க கெட்டவர் சொல்லுவோம்? கர்த்தர் நல்லவர் தான். கர்த்தரை நீங்க வணங்குங்க. உங்க மதத்தை இன்னும் நல்லா, உங்க மதத்தை தேடி வர்றவங்கள பாதுகாப்பா வச்சுங்க, அவங்களுக்கு உதவிகள் புரியுங்க. அதனால நாங்க எந்த ஒரு தடங்களும் பண்ண மாட்டோம். நீங்க வீதியில வந்து அனுமதி இல்லாம பொதுமக்களை வந்து நீங்க வந்து துன்புறுத்தி நீங்க வந்து வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், பருப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போதுதான் அங்கதான் இந்து இயக்கங்களை வந்து எதுக்குது. ஆனா இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ளாம, ஏன்னா இந்துக்கள் காவி துண்டு போட்டாலே ஒரு வன்முறையாளர் மாதிரி பாக்குறாங்க. ஆனா அந்த எண்ணங்கள்லாம் எங்களுக்கு இல்ல. நம்ம வன்முறையாளராக இருந்திருந்தா சொன்னா பெரும்பான்மை 80% இந்துக்கள் வாழ்றோம். ஆனா இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தா கூட ஒரு ஒரு தொகுதியிலையும் பல கிறிஸ்தவர்கள் வேட்பாளராக வராங்க, பல இஸ்லாமியர்கள் வேட்பாளராக வராங்க. ஆனா அங்கெல்லாம் ஓட்டு போடுறது யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கெல்லாம் இந்துக்கள் ஓட்டு போட்டுதான் அவங்க வந்து அதிகாரத்துக்கு வராங்க. நம்ம வந்து எந்த ஒரு பாகுபாடம் பார்க்காம நல்ல மனிதர், இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர் என்று சொன்னால் அவருக்கு நம்ம ஓட்டு போடுறோம். ஆனா ஓட்டு போட்டு அவங்களை ஆட்சி பெருத்துக்கு அமிச்ச உடனே அவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா, உன்னிப்பாக அவர்கள் செய்த செயல் திட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மதத்தை சார்ந்துதான் செயல்படுறாங்க. ஆனா இங்க இருந்து போறக்கூடிய பொதுவான ஒரு இந்து வேட்பாளர் போனா கூட, நம்ம கோயில்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னா, இன்னைக்கெல்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது 5 மணிக்கெல்லாம் ரேடியோ பாடும். இப்ப 5 மணிக்கு ரேடியோ போட முடியுமா? போட்டா பக்கத்து வீட்டுல இருந்து 100 கால் அடிமா. ஏங்க என்னங்க அந்த கோயில்ல 5 மணிக்கெல்லாம் ஒரே சத்தம் போறானு? ஆனா 5 வேளை தொழுகிறான், அனுமதி இல்லாம தொழுகிறான். ஒரு 10 பக்கம் வந்து ஒளிபெருக்கி வைத்து எல்லா பக்கம் ஒளிபெருக்கி போகுது. அன்னைக்கு ஏதாவது நம்ம போய் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்றோமா? என்னைக்கா மனு கொடுக்குறோமா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா அடக்குமுறைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஓட்டு போடும்போது ஓட்டு கேட்டு வர்ற வேட்பாளர்கிட்ட, ஏன்னா இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்து நமக்கு வந்து தேர்தல் வேட்பாளர்கள் வரப்போறாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து கட்டாயமாக அவர்கள்ட்ட நம்ம பகுதியில் இருக்கிற குறைகளை சொல்லி, இதை நீ செய்து கொடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்தாதான் நான் ஓட்டு போடுவேன் நம்ம வந்து டிமாண்ட் பண்ணணும் இனிமேல். ஏன்னா பெரும்பான்மையா நம்ம இருக்கிறோம், நமக்கு யார் தேவைன்றது நம்ம தான் முடிவு பண்ணோம். பணம் கொடுக்குறான்றதுக்காக நம்ம வந்து கண்டவனை தேர்ந்தெடுத்துட முடியாது, பொறுக்கிய ரவுடியை தேர்ந்தெடுத்துட முடியாது. நம்ம மக்களுக்கு யார் எது செய்வாங்க, இந்த ஆலயங்கள்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு குறைந்த அளவு திட்டமாவது இருக்கணும். ஆலயங்களை யாரும் எந்த அரசாங்கம் புதுசா கட்டி கொடுக்கல, கட்ட ஆலயங்களை பாதுகாக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அமைச்சர் இருக்காரு, அமைச்சர் மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு ஒரு போர்டு நம்பர் போடணும். ஒரு ஆலயத்திலும் வந்து அந்த பகுதியில உள்ள உணர்வாளர்கள், அந்த பகுதியில உள்ள மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உணர்வாளர்கள், இப்ப அண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொது சேவை செய்துகிட்டு வந்திருக்காரு. இவரை மாதிரி ஆட்கள்லாம் கோயில் நிர்வாகத்துல கொண்டு வந்து
கொடுத்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க, அங்க நடக்கிற தவறுகளை கேட்பாங்க. எல்லாமே அரசு அதிகாரியா இருக்கனால கமிஷனர் சொல்றாருன்னா கமிஷனர் சொல்றதுதான் கீழே இருக்கிற ஜேசி கேட்பாரு, ஏசி கேட்பாரு, டிசி கேட்பாரு. அப்போ பொதுவா ஒரு ஆட்கள் அங்க உள்ள வைக்கும் போது இந்த தவறுகள் எல்லாம் குறைகள் எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு மனிதர்களுக்கு, பொது சேவை செய்யறவங்களுக்கு, மக்கள் மேல உள்ள அக்கறை உள்ளவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு இந்த நேரத்துல கோரிக்கை வைக்கிறோம். நம்ம வருகின்ற அரசுக்கும் சரி, ஆளுகின்ற அரசுக்கும் சரி இந்த கோரிக்கை வைக்கிறோம். இந்து மகா சபால இவ்வளவு பெரிய பொறுப்பு வாங்கியிருக்கிற திரு அன்பு நண்பர் மோகன் அவர்கள் இனிமேல எந்த ஒரு தவறுகளும் செய்யாம மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம். ஏன்னா உங்க மேல இப்ப மக்களுக்கு ஒரு மரியாதை வந்துச்சு. இந்து மகா சபால இருக்காரு, இவர் ஒரு நல்ல மனிதர், நல்லது செய்வாருன்னு. அதற்கு தகுந்த போன்ற நீங்க நடந்து கொண்டு உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளிடம் இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு பதவியேற்பு இப்படி பண்ணவே கூடாது. இங்க ஒரு பெரிய பிளக்ஸ் வைக்கணும். ஏன்னா இதுக்காக போராடிய தியாக தலைவர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்றதா தெரியணும்ல. வீர சாவர்கரோட வரலாறுலாம் சொன்னோன்னு சொன்னா எனக்கெல்லாம் உண்மையிலே ஒரு லட்சியம் இருக்கு. அந்தமான் சிறையில போய் தவம் பண்ணும்போது என் உயிர் போகணும். ஏன்னா அவர் இருந்த செல்லுல நான் தவம் பண்ணும்போது என் உயிர் போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அவ்வளவு ஒரு வெறி. அவரோட நினைவு நாளுக்கும் சரி, பிறந்த நாளுக்கும் சரி தொடர்ந்து அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவரோட நினைவு நாளுக்கெல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன். அவரோட நினைவு நாள், பிறந்த நாள் காவல்துறையில அனுமதி தர மாட்டாங்க. இதை விட பெரியது என்னன்னா கோட்சே நிகழ்ச்சி நடத்திருக்கோம். கோட்சேவோட அஸ்தி இன்னும் கரைக்காம இருக்கு. எதுக்காக கரைக்காம இருக்கு? அகண்ட பாரதம் என்று உருவாகுதோ அன்றுதான் என் அஸ்தியை கரைக்க வேண்டும் என்று அவர் அஸ்தி இன்று வரை காத்து கொண்டிருக்கிறது. நம்ம நாடு பிரிந்து போன நாடுகள் என்று ஒன்று சேருதோ அன்னைக்குதான் என் அஸ்தியை கரைக்கணும்னு சொல்லி அவரோட அஸ்தி காத்து கொண்டிருக்கிறது. ஆனா அவருக்கு என்னன்னா காந்தியை கொன்னாருன்றாங்க. காந்தியை ஏன் கொன்னாரு அதை கேள்வி கேட்கணும்ல. காந்தியை கொன்னாருதான். எதுக்காக கொன்னாரு? பாகிஸ்தான் ஒரு நாடை தனியா ஜின்னா கேட்கிறானோன்னா காந்தியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. சுதந்திர போராட்டம் பண்ணும்போது எத்தனை தலைவர்கள் தன்னோட உயிர்களை கொடுத்து, உடைமைகளை கொடுத்து, சொத்துக்களை கொடுத்து இந்த நாடை சுதந்திரம் பெற்றோம். இவரா ஒரு முடிவு எடுத்து சின்ன கூட ஒப்பந்தம் போட்டு தனி நாடு கொடுத்தாரு. கொடுத்ததை பத்தி நம்ம குறை சொல்ல கொடுத்துட்டாங்க. அன்னைக்கே என்ன சொன்னாங்க இருந்த தலைவர்கள்லாம்? தனி நாடு, முஸ்லீமுக்கு என்ற ஒரு தனி நாடு கொடுத்து விட்டா இங்க இருக்கிற முஸ்லீம் அனைவருமே அந்த நாட்டுக்கு அனுப்பு. அதே மாதிரி அங்க இருக்கிற இந்துக்கள் அத்தனை பேரையுமே நம்ம நாட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னோம். ஆனா காந்தி என்ன சொல்றாருன்னா போறவங்க போட்டோம், இருக்கிறவங்க இருக்கட்டும் சொன்ன விளைவுதான் இன்று வரை நமக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. அன்னைக்கே அமைச்சிருந்தோம்னா இது ஒரு இந்து ராஜ்யமாக உருவாயிருக்கும், இந்து ராஷ்டிரியமாக உருவாயிருக்கும். இன்னைக்கு தேசிய கொடியை நம்ம வணங்குறது இல்லை, காவி கொடியை தான் நம்ம வணங்கணும். என்று காவி கொடை செங்கோட்டையில பறக்குதோ அன்றுதான் நமக்கு முழு சுதந்திரம் கிடைச்சதாக இருக்கும். நம்ம கிட்ட பிரிஞ்சு போன நாடு மதம் சார்ந்த நாடாக இருக்குது. ஆனா நம்ம கிட்ட கொடுத்தோம் பாத்தீங்களா, நம்ம ஜனநாயக நாடாக இருக்கிறோம், சமத்துவ நாடாக இருக்கிறோம். என்ன சமத்துவம்? 80% இங்க இருக்கிறோம். ஒரு இந்துக்களோட சட்டத்திட்டம் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு சிறுபான்மையினர்கள் சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த சரியத் சட்டத்தை இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மோடி ஆட்சிகளை சில சட்டங்கள் எல்லாம் மாத்தி இருக்காங்க. அங்க இருக்கிற இஸ்லாமிய பெண்களுக்கும் பாதுகாப்புகள் கிடைத்திருக்குது. அப்படிலாம் போராடி இவர் கொடுத்த நாடு. திரு காந்தி அவர்கள் அந்த நாடை சுதந்திரம் கொடுத்தோன்னே அது ஏற்றுக்கொள்ள முடியாம சின்ன என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாம் அடிச்சு கொன்னு சித்திரவதை பண்ணி ட்ரெயின்ல ஏத்தி அனுப்புறாரு, பணமா அனுப்புறாரு. அகதிகளாக வராங்க. அகதிகளாக வந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லியில சின்னா மசூதியில போய் தங்குறாங்க. பனிகாலம், பனிகாலத்துல எங்க தங்க முடியும்? குளிர்து. மக்கள் வீடு இல்ல, வாசல் இல்ல, எல்லாமே அவனுக்கு பாகிஸ்தான்ல இருந்தது. பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் எங்க தங்குவான்? சின்னா மசூதிக்குள்ள போய் தங்குறாங்க. சின்னா மசூதியில தங்குனது சின்னா மசூதியோட புனிதம் கெட்டுவிட்டது. அதை அனைவரையும் வெளியேற்ற வேண்டும். அந்த சின்னா மசூதிக்கு அரசு செலவுல புதுப்பித்து தரணும்னு சொல்லி காந்தி சொன்னாரு. இதெல்லாம் கேட்ட என்னுடைய தலைவன் மாவீரன் கோட்சே அவர்கள் காந்தியை சுட்டுக் கொண்டாரு. ஆனா சுட்டுக் கொண்டதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல கூட மன்னிப்பு கேட்கல. மன்னிப்புன்றதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ராஜீவ் காந்தியை கொண்டாடுங்க, மன்னிப்பு கொடுன்னு கேட்டு இதே தமிழக முதல்வர் விடுதலை கொடுத்து இனிப்பு விட்டாரு. ஆனா மாவீரன் நாதராம் கோட்சே அவர்கள் எந்த இடத்துலயும் மன்னிப்பு கேட்கல. எதனால கொன்னேன் என்று நீதிமன்றத்துல 6 மணி நேரம் பேசுறாரு. நான் இதற்காக தான் கொன்னேன் காந்திய. வேற எந்த ஒரு எனக்கு அவருக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையாது, எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது. என் நாட்டு மக்கள்லாம் அங்க சித்திரவதைப்பட்டு வரும்போது இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா வாழ்றாங்கன்னா அது காரணம் இவன் தான், காந்தி தான் காரணம். அதனாலதான் நான் சுட்டேன். காந்தி கொல்லவில்லை என்றால் நான் பிறந்திருந்தால் நான் கொண்டிருப்பேன் என்று இந்த நேரத்துல சொல்றேன். ஏன் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு வெறி. நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் அங்க சாவடிக்கிறாங்கன்னா எவ்வளவு வெறி இருக்கும்.
ஆனா இன்னைக்கு வந்து உணர்வுகளை இழந்து விட்டு நம்மளால ஜடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்கள். அது போன்ற ஒரு இயக்கத்துல வந்து திரு மோகன் அவர்கள் வரும்போது இன்னைக்கு இன்னும் நான் வந்து தமிழ்நாட்டுல வந்து பல மாவட்டத்துல இளைஞர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கி வைத்திருக்கேன். இன்னைக்கு மோகன் வந்திருக்காரு. இனி வரும் காலத்துல அவருக்கு எல்லா இடத்துலயும் நான் வந்து கூட்டிட்டு போவேன், எல்லா இடத்துலயும் பேச வைப்பேன், எல்லா இடத்துலயும் போராட்ட களத்தில் நிற்பேன். என்ன மாதிரி ஒரு போராளி மோகனை வச்சுக்கொண்டு பல போராட்டங்கள் பண்ணி இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் சொல்லி பாரத் மாதா கி வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றி। अब मैं ये अखिल भारत हिंदू महासभा का पत्ता उठाकर वी मोहन जी का अखिल भारत हिंदू महासभा में स्वागत करता हूँ और पोस्टिंग लेकर के अखिल भारत हिंदू महासभा का राष्ट्रीय सचिव नेशनल सेक्रेटरी। वेलकम टू ऑल। I am Dr. Munna Kumar Sharma, National President of Akhil Bharat Hindu Mahasabha. I came yesterday to attend a meeting organized by Akhil Bharat Hindu Mahasabha and giving appointment letter to newly appointed National Secretary of Akhil Bharat Hindu Mahasabha, Dr. V. Mohan ji. Today, we appointed National Secretary of Akhil Bharat Hindu Mahasabha to Dr. V. Mohan ji. He is now National Secretary of Akhil Bharat Hindu Mahasabha. Akhil Bharat Hindu Mahasabha is the oldest political party of India, and the party is working for establishing Akhand Hindu Rashtra, for enacting common civil code, for protection of cows, protection of Hindu temples, protection of Hindu saints, youths, and protecting and strengthening Hindus in all over the world. I am very happy to come here, appoint Dr. V. Mohan ji as National Secretary, and addressing all of you. We will participate in the coming assembly election of Tamil Nadu, and I will come here later on and will meet you. Thank you. டாக்டர் முன்னா குமார் சர்மா ஜி ரொம்ப என்னை வந்து இந்து என்ன தேசிய தலைவராக்குறதுக்கு இந்து மகாசபைக்கு நேற்று சகரிக்கு ரொம்ப நன்றி। அகில இந்திய இந்து மகாசபா தலைவர் திரு முன்னா குமார் சர்மா அவர்கள் இன்று தமிழ்நாட்டில் பிறந்த திரு மோகன்ஜி அவர்களுக்கு அகில இந்திய செயலாளராக பதவி வழங்கியுள்ளார்। மோகன் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களை ஒருங்கிணைப்பதும் சாதியற்ற இந்துக்களை ஒன்று சேர்த்து சாதியை ஒழித்து இந்து மக்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுவார், அரணாக இருப்பார், இந்து ஆலயங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார், இந்து ஆலயங்களில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை அரசு அதிகாரிகளோடு பேசி சுமூகமான தீர்வுகளை எடுப்பார், இந்துக்களை ஒருங்கிணைப்பார்। இந்த வருகின்ற தேர்தலில் அகில இந்திய இந்து மகாசபா சார்பாக பல மாவட்டங்களில் வேட்பாளர்களை நிப்பாட்டுவார்। தலைமை சொல்லும் அறிவுரையை கேட்டு எந்த அரசியல் கட்சியுடன் கூட்டணி வைக்க
அகில பாரத இந்து மக்கள் வணக்கம். குமார் முறை சர்மா தலைவருக்கு என்ன நன்றி. அகில பாரத இதற்கு நான் வந்து பொறுப்பு வாங்கியிருக்கேன். மணி ஸ்டேட் லெவலில் பொறுப்பு வாங்கியிருக்கேன். அந்த பொறுப்பை வந்து நான் அழகாக பணி செய்வேன். இனிமேல் எந்த பணியாக இருந்தாலும் அதோட மக்களுக்கு நல்ல பணி செய்வேன். அகில பாரத இந்து மகா சபா அகில பாரத இந்து மகா சபைக்கு என் சார்பாக குமார்ஜி சர்மாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த மக்களுக்கு என்னோட நன்றி. நான் நல்ல பணி செய்வேன். இனிமேல் நம்ம இந்துக்களுக்காக போராடுவேன். இனிமேல் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஊடக நண்பர்களுக்கு நன்றி.